அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு நம் போன தலைமுறையில் பயன்படுத்திய பொருளான அம்மி, ஆட்டுக்கால், உலக்கை, படி இந்த பொருட்களை நமக்கு எந்த அளவுக்கு நம் வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று பார்ப்போம் வாங்க. நம் பூஜை அறையில் கடவுளுக்கு நிகராக இந்த பொருட்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் நினைத்து வழிபட்டார்கள். ஆனால் இன்று இருக்க ஜெனரேஷன் இந்த பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வது கூட இல்லை. நம் முன்னோர்கள் பயன்படுத்தியதை நாம் பயன்படுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த பொருட்களை சுத்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. அல்லது யாருக்காவது நாம் பயன்படுத்துவது இல்லை என்று கொடுத்து விடுகின்றோம். அப்படி நம் யாருக்கும் இந்த பொருட்களை தரக்கூடாது. அப்படி தந்தால் நம் செல்வத்தையும் நாம் கொடுத்ததாக அர்த்தம். நம் முன்னோர்கள் இந்த பொருட்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து கடவுளைப் போலவே தீபம் காட்டி வணங்கி வந்தார்கள். நம் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் இல்லை என்றாலும் இப்பொழுதெல்லாம் சின்னதாக அம்மி, ஆட்டுகள், உலக்கை கிடைக்கிறது. அதையெல்லாம் நம் வாங்கி வந்து நம் பூஜை அறையில் வாரதோற பூஜை சாமான் சுத்தம் செய்யும் பொழுது சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் என்று வைத்து வணங்க வேண்டும். இப்படி நம் வணங்குவதால் நம் வீட்டில் என்றுமே செல்வம் நிலைத்து இருக்கும். நம் வீட்டில் உபயோகப்படுத்திய அம்மி, ஆட்டு உரல் எந்த திசையில் இருந்தால் நல்லது என்று பார்ப்போம். கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் தென்கிழக்கு மூலையில் இந்த அம்மி உரல் வைக்கலாம். வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடமேற்கு பகுதியில் வைக்க வேண்டும். மேற்கு பார்த்தம் இல்லை தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் தென்மேற்கு பகுதியில் வைக்க வேண்டும். எங்கு அம்மி உரலும் வைக்கக்கூடாது என்றால் வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் கனமான பொருட்கள் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தமும் பல சிக்கல்களும் உருவாகும். வீட்டின் முன்னால் வைக்கக்கூடாது. இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம நல்லபடியாக பார்த்து பராமரித்து வந்தால் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் எல்லா செல்வம் வந்து சேரும். நன்றி.